பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல குழலி இருந்துட்டு தங்கமயில பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மந்தானா? உனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த குடும்பத்தை இப்படி ஏமாத்தி வச்சிருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஆமா, உன் பேர் என்ன? உண்மையாவே உன் பேரு தங்கமயில் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா நீ ஏன் நீ இப்படியெல்லாம் கேட்குறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கு? உனக்கு கஷ்டமா இருக்கா? உன்னால தான் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என் தம்பி ஒரு அப்பாவி, அவனை ஏமாத்த உங்க குடும்பத்துக்கு எப்படி தான் மனசு வந்ததுனே தெரியல. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கட்டின புருஷனை ஏமாத்திருக்கியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் இருந்துட்டு இவங்கிட்டலாம் நீ எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க? பேசாத. எதுவா இருந்தாலும் அவங்க அம்மா, அப்பாவும் வரட்டும். அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்பா அதுவரைக்கும் நம்ம அமைதியா இருக்க முடியுமா? அவங்களும் வரட்டும். அவங்களுக்கும் தனியா வச்சிருக்கேன். இவ எம்.ஏ. இங்கிலீஷ்ன்னு வேற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என் வயசாகுது இவளுக்கு. இவ போய் என் தம்பிய கல்யாணம் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் விசாரிக்கிறவங்க இந்த குடும்பத்தையும் விசாரிச்சதா இருக்கும். நம்மள மாரி எல்லாரும் நல்லவங்களா இருக்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாதுல்லப்பா. ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன கேள்வி கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு, உங்க அப்பாவுக்கு போய் என்னடி தெரியும்? அவர் ஏதோ இப்படி சொன்னாங்க, இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கா கல்யாணம் ஆகணுமேன்னு ஆசையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இவங்க இப்படியெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மீனாவும், ராஜி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே நீங்களாம் எங்கடி போயிட்டு வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ராஜி நீ எங்கே போன? இல்லை இல்லை ஜென்னி, நான் போயிட்டு மீனாக்காவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்களே குவார்ட்டர்ஸில் இருந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? அக்கா சொக்கான்னு இவ பக்கம் யாராவது சப்போர்ட்க்கு வந்து நின்னீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, மீனான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் குழல் இருந்துட்டு, மீனா இவளை பற்றி பேசினேன், அதுக்கப்புறம் உனக்கும் இந்த திட்டு தான் விழும். இங்கே பாரு, உங்கள் அம்மா அன்னைக்கு நீ தான் நியாயப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, இவங்க 2 பேரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போனாங்க. ஆனால் இவங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் இந்த வீட்டுக்கு உண்மையாக இருக்காங்க, நியாயமாக நடந்துக்கிறாங்க, உன்ன மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் பழனியோட கடையில் வியாபாரம் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. வரவங்க எல்லாருமே பாண்டியனோட கடை திறக்கவே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டும் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்திவேல் வராங்க. என்னடா கடையில் எப்போவுமே இப்போ தான் கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எப்போவுமே இந்த மாதிரி கூட்டம் வந்ததில்லை, இன்னைக்கு அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸு திறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. திறக்கலையா? அந்த ஆளெல்லாம் திறக்காமலாம் இருக்க மாட்டானே, ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா உனக்கு எதனா தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைண்ணே, எனக்கும் எதுவும் தெரியல, நானும் தெரிஞ்சுக்கணும்னு நிறையா ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலண்ணே. நானும் 4, 5 தடவைக்கு மேலே அந்த வழியாக போயிட்டு வந்துட்டேன். எதனால் கடையை இன்னும் மூடி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பழனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இன்னொருத்தர் வந்து பொருள் வாங்குறதுக்காக வராங்க. பாண்டியனோட கடைக்கு போயிட்டு தான் வந்தேன், கடை திறக்கவே இல்லை, எப்போவுமே கடையை மூடி வைக்க மாட்டார், ஏதோ பண்டிகை நாளில் மட்டும்தான் கடையவே மூடி வைப்பார், ஆனால் இப்போ என்னடா கடையை சாத்தியிருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களோட பிரான்ச்சு தானே இதுவும், இந்த பிரான்ச் இருக்கிற போது எதுக்கு அந்த வியாபாரத்தையும் கெடுக்கணுன்றதுனால தான் அவங்க கடையவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் அவங்களுடைய கடை தான் அப்படின்ற மாதிரி நம்ம சுகன்யா வந்து சொல்லிடுறாங்க. சுகன்யா அப்படி சொன்ன உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம பழனி இருந்துட்டு, அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கடை கண்டிப்பாக திறக்கும், இன்னைக்கு என்னவோ தெரியல திறக்காம விட்டுட்டாங்க, அதுக்காக திறக்காம இருக்குவாங்கன்ற எந்த அவசியமும் இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக கடையை திறக்குவாங்க, நீங்கள் அங்கேயே பொருள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் என்னம்மா பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கான், வரவங்க எல்லாம் இந்த கடையை விரும்பிட்டு வராங்க, இவன் என்னடனாக்கா அந்த கடையிலேயே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான். இவர் எப்பவுமே இப்படி தான் மாமா பண்ணிகிட்ருக்காரு, பொழைக்க தெரியாத பிள்ளைம்மா, ஆனால் நீ கொஞ்சம் விவரமாக தான் இருக்க,
நீ தான் எப்படியாவது இவனை கரை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுகன்யா வந்து பழனியை பார்த்து முறைக்கிறாங்க. நான் நியாயமாக கடை நடத்தணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் தப்பான ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கடையை நடத்தணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு சுகன்யாவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியம், அதுக்கு அடுத்ததான் நம்ம மாணிக்கமும் எதுக்காக சம்மந்தியை வர சொல்லியிருக்காங்க, எப்படி நல்ல விஷயமா தான் இருக்கும், நம்ம ஒரு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்கலாம் ஐயா, முதல்ல நம்ம போய் என்ன ஆச்சு எத்தனை நாளுன்னு சொல்லி விசாரிப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் சரின்னு பட்டா அடுத்து நிறைய நிறைய வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு வந்ததும் வராதமா நம்ம பாண்டியனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணால் என்னெல்லாம் கேள்வி கேட்குறீங்க, இப்போ அண்ணனோட வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களே, எல்லாத்துக்கும் ஒரு சட்டை கலர் வாங்கினா கூட கலர் போகுமா, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்டுட்டு தான் அந்த சட்டையவே நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் இப்போ இவங்க அடுக்கடுக்கா இவ்வளோ பொய்யே சொல்லியிருக்காங்க. இவங்க இவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க, இதையும் விசாரிக்காமல் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு அவங்க ஏமாத்தனத்துக்காக இவர் என்னடா பண்ணுவார், வந்ததும் வராதமா என் புருஷனை பார்த்து கேள்வி கேட்டுட்ருக்க, கேட்குறதுனா இவ்வளோ பிடிச்சி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாக்கியம் மரங்க வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா குழல இருந்துட்டு வாங்க வாங்க உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் சீக்கிரமாக தான் புறப்படலான்னு நினச்சோம், ஆனால் டைம் ஆயிடுச்சு, எதுவும் வாங்கிட்டு கூட வரல. எங்களுக்கு நீங்கள் சொல்லறதுக்கு முன்னே எல்லா விஷயமும் தெரியும். எல்லாரும் வேறு ஒட்டு மொத்தமாக இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்கும். மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சரவணன் வந்து கோவப்பட்டு அங்கே இருக்க ஒரு பேஷனை எடுத்துகிட்டு வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாருமே போட்டு தடுக்கிறாங்க. பாருங்க, இதில் கர்ப்பமாக வேறு இருக்காளான்னு சொல்லி வந்ததும் வராதமா கேள்வி வேற கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கொலையில் இருந்துட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இவ்வளோ பொய் சொல்லி நாடகம் ஆடியிருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீ பெரியவங்களை கொஞ்சம் கூட மட்ட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, என்ன சம்மந்தி இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட கேட்கவும் கதிர் இருந்துட்டு எங்கள் அப்பா பேசாத வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது, எங்கள் அப்பா பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், உங்கள் பொண்ணு என்னங்க படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவளா காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன பாக்கியம் காலேஜ்னு அவ்வளோ சிம்பிளாக சொல்கிற, அவன் எம்ஏ டீச்சிங் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் ரொம்பவே கோவப்படுறாரு. வாயை திறந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரும் நாடகம் மட்டும்தான் ஆடிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நானே சொல்லிடுறேன், டே சரவணா அமைதியாருடா, உங்கள் பொண்ணு ஒன்றும் எம்ஏ இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது, அவள் வெறும் +2 தானே தெரியும், அவள் வயசு சரவணனோட அதிகமானு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழுந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நகை விஷயம்னு சொல்லிட்டு கையை காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். மயில் இருந்துட்டு அதுக்கு மட்டும் தலையாட்டிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் குழலி இருந்துட்டு இது மட்டும்தானா, இன்னும் நகை நட்டுன்னு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இனிமேலாச்சும் ராஜியும் நம்ம மீனாவும் நகை விஷயத்தை பற்றி சொல்ல போகிறாங்களா, இல்லை மூடி மறைக்க போகிறாங்களா, என்ன மாதிரி ஒரு திருப்பங்கள் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.